கரூரில் வாழ்ந்த ஜீவன் முக்தர் நம் பாட்டி சித்தர் தாய் அவர்கள். பாட்டி சித்தர் தாய் அவர்கள் வாழ்ந்த பொழுது, அம்மா அவர்கள் வாழ்ந்த பொழுது பல்வேறு அற்புத நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். ஜீவர்களான நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை, துன்பங்களை போக்குவதற்கு தான் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு அதை நிவர்த்தி செய்து தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நமது பாட்டி தாயின் அருள்மலை என்கின்ற இந்த பகுதி தொடர்ச்சியாக வெளிவர வேண்டும் என்றும், அவருடைய புகழை, அவருடைய ஆற்றலை, அவருடைய இருப்பை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரே ஆசையில் எல்லா புகழையும் பாட்டியின் திருவடிகளில் சமர்ப்பித்து மொடக்குறிச்சி விஜய் ஐயா அவர்களுக்கும், பவானி லிங்கமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், கரூர் பரணி மீனா அவர்களுக்கும், சாந்தாம்மா அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி நாளும் பாட்டியினுடைய அருள்மலை வெளிவர பாட்டியினுடைய பாதங்களை பணிகிறேன். இந்த பதிவு டெலிகிராம் ஆப்பில் இருக்குது, ஒவ்வொன்றாக பார்க்கலாம். கொங்கு குரலின் ஆசிரியர், ஈரோட்டைச் சேர்ந்தவர் சின்னசாமி அவர்கள் 25 ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லை. அவர்கள் பாட்டியை தரிசிக்க 2012ஆம் ஆண்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு வடை வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த வடையை பாட்டி அவர்கள் சாப்பிட்டு விட்டு மீதியை அவர்களிடத்தில் தந்திருக்கிறார்கள். பாட்டியின் முகம் போலவே ஒரு பெண் குழந்தை அவர்களுக்கு அவதரித்திருக்கிறது. இப்படி மகான்கள் நமது உள்ளத்தை கண்ணாடியை போல பார்த்து விடுவார்கள். நாம் போய் சொல்லணுங்கிற கூட அவசியம் இல்லை. இப்படி அவங்க போய் எதுவுமே சொல்லலை, மனசில் நினச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. பாட்டி தன்னுடைய வயிற்றை தடவி குழந்தை வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார்கள். கேட்டது மாத்திரம் அல்ல, அருள்மலையும் தந்திருக்கிறார்கள். நமது பாட்டி கற்பக விருட்சம், அதை தாண்டி மேலானவங்க. கற்பக விருட்சம் கேட்டால் தான் கொடுக்கும். நமது பாட்டி அப்படி இல்லை. நம்பினால் வாரி தருகிற அருள்மலை, வான்மேகம், ஞான சாகரம், என்ன வேணாலும் கேட்கலாம். ஞானம் கேட்டாலும் கிடைக்கும், பொருள் கேட்டாலும் கிடைக்கும், பதவி கேட்டாலும் கிடைக்கும். நாம் பாட்டியின் இடத்தில் எதை கேட்போம்? நாளை சிந்திப்போம்.